கர்நாடகாவில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் தமிழகத்திற்கு காவிரி நீர் திறந்துவிடும் கட்டாயத்தில் கர்நாடகா உள்ளது. சௌமியா அன்புமணி பேட்டி. தருமபுரியில் இரண்டாவது கட்டமாக பாமக சார்பில் சௌமியா அன்புமணி தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியை சந்தித்த நிலையிலும் தனக்கு வாக்களித்த வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக தருமபுரியில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். இன்று தருமபுரி அதகபாடி பகுதியில் பொதுமக்களை சந்தித்து நன்றியை தெரிவித்த சௌமியா அன்புமணி பத்திரிகையாளர்களை சந்தித்தார். அப்பொழுது தருமபுரி மாவட்டத்திற்கு மெக்கானிக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டுவர மருத்துவர் ராமதாஸ் எப்படி போராடினாரோ அதேபோல காவிரி உபரிநீர் திட்டம் கொண்டுவர தொடர்ந்து போராடுவோம். தற்பொழுது 15 திட்டங்களை அரசு கொண்டு வந்தது. ஆனால் என்ன திட்டம் என கூட வெளியிடவில்லை. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தான் வெளியில் கொண்டு வந்தார். பல திட்டங்கள் பாமக சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டசபையில் பேசிய திட்டங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளது. தருமபுரி பாராளுமன்றத்தில் சிப்காட் தொழிற்பேட்டைக்கு தொடர்ந்து பேசியதால் தான் இன்று சிப்காட்டிற்கு நிலம் ஒதுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தருமபுரி மொரப்பூர் ரயில் பாதை திட்டம் பல ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டது. ஆனால் அன்புமணி ராமதாஸ் தான் நிதி ஒதுக்கீடு செய்து செயல்படுத்தினார். தருமபுரி மாவட்டத்திற்கு எந்தவொரு நல்ல திட்டங்கள் கொண்டு வந்திருந்தாலும் அதனை பாமக தான் போராடி பெற்று தந்துள்ளது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் மட்டுமல்ல, அனைத்து இடைத்தேர்தல்களையும் பொறுத்தவரை ஆளும் கட்சிதான் வெற்றி பெறுகிறது. அதனை தாண்டி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அரசியல் பலம், பணம் என பல வகைகளில் எதிர்க்கட்சிகள் தேர்தலை சந்தித்தாலும் இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகமான வாக்குகள் பாமக பெற்றுள்ளது. உண்மையான வெற்றி பாமகவிற்கு தான். கர்நாடகாவில் உள்ள அணைகளில் 104 டிஎம்சி அளவிற்கு தான் தண்ணீர் தேக்கி வைக்க முடியும். ஆனால் 80 டிஎம்சி அளவு வரை நீர் வெளியேற்றப்பட்டுவிட்டது. மேலும் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் அவர்களால் தண்ணீரை தேக்கி வைக்க முடியாது. அவர்கள் திறந்துவிட்டே ஆக வேண்டும். நீட் தேர்வு என்பது கிராமப்புற மாணவர்களுக்கு எதிராகவே உள்ளது. அதனால் பாமகவும் நீட் தேர்வு முடிவிற்கு எதிராகவே உள்ளது என்பதே பாமகவின் நிலைப்பாடு என சௌமியா அன்புமணி பேட்டியளித்தார். பொதுமக்களை சந்தித்த பின்னர் அருகில் உள்ள விநாயகர் கோயிலில் ஆடி மாதம் 1ஆம் தேதியை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு செய்துவிட்டு தொடர்ந்து நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சிக்கு பாமக தொண்டர்களுடன் புறப்பட்டு சென்றார். நாங்க ஒரு முழு முயற்சியோடு ஈடுபடுவோம். கண்டிப்பாக அதை தொடர்ந்து போராடுவோம் என்பதுதான் இன்னைக்கு சொல்ல வந்த விஷயம். நன்றி. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக ஆட்சியுடைய 3 ஆண்டு கால சாதனை கிடைத்த வெற்றி சொல்லியிருக்காரு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் என்றாலே அது எப்படி நடக்கும் அவங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி தான் அது நடந்தது. இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தான் அது ஒரு அருமையான வெற்றின்னு நீங்க சொல்லலாம். ஏனென்றால் எந்த ஒரு அதிகார பலம், பணபலம், ஆள் பலம் எல்லாவற்றையும் மீறி நாங்க எந்த இடைத்தேர்தலிலும் வாங்காத ஒரு வாக்குகளை பாட்டாளி மக்கள் கட்சி இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பெற்றிருக்கிறது என்றால் உண்மையான வெற்றி பாட்டாளி மக்கள் கட்சியோட இடைத்தேர்தல் வெற்றி என்று தான் நீங்கள் கருத வேண்டும். தான் இருக்கிறோம். கண்டிப்பா திறந்து விடணும்னு பாத்தீங்கன்னா கர்நாடகால அணைகள்ல பாத்தீங்கன்னா 104 டிஎம்சி தான் அவங்க சேர்த்து வைக்க முடியும். ஏற்கனவே 80 டிஎம்சி வந்துடுச்சு. தினம் 3 டிஎம்சி தண்ணி வந்துட்டு இருக்குது. ஏன்னா தண்ணி மழையும், அதனால தண்ணி வந்துட்டே இருக்குது. இன்னும் 10-15 நாள்ல தானாவே நிரம்பிடும். வேற வழியில 104க்கு மேல எப்படி கொள்ளளவு இருக்கும். அப்ப கண்டிப்பா திறந்து விட்டுதான் ஆகணும். அப்போ ஒரு 6 மாசத்துக்கு அதை பத்தி யாரும் பேசக்கூட மாட்டாங்க. பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிலைப்பாடு இந்த தேர்வுகள் கிராமப்புற மாணவர்களுக்கு எதிரான ஒரு விஷயம் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால அதை தொடர்ந்து அந்த நிலைப்பாடுல தான் இருக்கும்.